வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நாம ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய, தொட்டுக்க எதுவும் தேவையில்லாத, அதாவது சைட் டிஷ் எதுவும் தேவையில்லாத ஒரு தோசை செய்முறை தான் பார்க்க போறோம். இத தோசைன்னு சொல்லலாம், அடைன்னு சொல்லலாம். இதுக்கு கொஞ்சமா தயிரோ, இல்லன்னா ஊறுகாயோ வச்சு சாப்பிடலாம். இல்ல அப்படியே சாப்பிடலாம். இந்த செய்முறை ரொம்ப சுலபமானது. இதுக்கு நமக்கு உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு வேணும். இப்ப நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கேன். அத இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா நான் நறுக்கிக்கிறேன். நறுக்குன இந்த உருளைக்கிழங்கு துண்டுகள நாம ஒரு மிக்ஸியில போட்டு நைஸா அரைச்சுக்க போறோம். இப்ப அரைக்கும்போது இந்த உருளைக்கிழங்கோட நாம ஒரு முட்டையும் சேர்த்துக்க போறோம். இப்ப முதல்ல தண்ணீர் எதுவும் சேர்க்காம இந்த முட்டையையும், உருளைக்கிழங்கையும் முதல்ல 1 நிமிஷம் அரைச்சுக்கங்க. இந்த மாதிரி கெட்டியா இருக்கு. இதுல நான் கொஞ்சமா ஒரு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் மட்டும் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் நைஸா நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு சாஃப்ட்டா அரைச்சிருக்குன்னு. இந்த மாதிரி அரைச்ச பிறகு இதுல நாம ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், உங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துக்குங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இந்த 3யும் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணீரும் சேர்த்துட்டு நாம இத ஒரு 10 செகண்ட் சுத்தி எடுக்க போறோம். அதாவது அரைக்க வேண்டாம். ஜஸ்ட் மிக்ஸ் பண்றதுக்காக பல்ஸ்ல ஒரு 10 செகண்ட் சுத்தி எடுக்க போறோம். இப்போ உருளைக்கிழங்கு கலவை தயாராயிருச்சு. அத நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து அதையும் நான் இப்போ இந்த உருளைக்கிழங்கு அரைச்ச கலவையோட சேர்த்துக்கிறேன். இப்போ இனி அடுத்து சேர்க்க வேண்டிய பொருட்களை சேர்த்துக்கலாம் நாம. இப்போ நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்திருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திருக்கேன். இது கூட 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்கிறேன். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. அடுத்ததா பொடியா நறுக்குன கொத்தமல்லி. ஒரு 2, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்குன கொத்தமல்லியும் சேர்த்துட்டு, இப்போ இந்த கலவையை நாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். தேவையான தண்ணீர், அதாவது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நாம கெட்டியா இதை கரைச்சிக்க போறோம். இப்போ இந்த மாவு கலவையில நான் கொத்தமல்லி மட்டும் சேர்த்தேன். கருவேப்பிலை சேர்க்கல. நீங்க கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இன்னும் வாசமா இருக்கும். இப்போ நம்ம தயாரிச்சு வச்சிருக்கிற இந்த தோசை மாவை சின்ன சின்ன தோசைகளா ஊத்திக்கங்க. மொத்தமா ஊத்தாதீங்க. மெலிசா ஊத்துனீங்கன்னா தான் இது நல்லா இருக்கும். ரொம்ப சாஃப்டா இருக்கும். பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த தோசை. மொத்தமா ஊத்துனீங்கன்னா அவ்வளவு நல்லா வராது. அதனால மெலிசான தோசைகளா ஊத்திக்கங்க. இப்போ நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். குழந்தைங்களுக்கு இதுல நெய் ஊத்தி கூட நீங்க தோசை சுட்டு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி மெதுவா ஒரு பக்கம் திருப்பி போட்டு மறுபக்கமும் நல்லா பொன்னிறமா வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப சுவையான உருளைக்கிழங்கு தோசை தயாராயிரும். இது காலை உணவா தான் சாப்பிடணும்னு கிடையாது. இது ஈவினிங் டீயோட கூட இது ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த செய்முறையை நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்முறையை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.